கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நாம் பார்க்க போகிறோம். அதுல 66 அதிகாரங்கள் இருக்கிறது. அவைகளில் முதல் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு படித்து இந்த நாளிலே சிந்திக்க விரும்புகிறேன். அது என்னவென்று சொன்னால் 1:18 ஆண்டவர் நம்மோடு கூட வழக்காடுவோம் வாருங்கள் என்று அழைக்கிறார். நம்முடைய தேவன் இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவர், நம்மை சிருஷ்டித்தவர். நம்முடைய வாழ்க்கையை அவர் பார்த்து நம்மோடு கூட யார் வழக்காடுவார் என்று சொன்னால் தேவன் நம்மை பார்த்து நம்மோடு கூட வழக்காடுவோம் வாருங்கள். அதுக்கு முன்பான வசனங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய கிரியைகளை குறித்து சொல்லுகிறார். அதோடு கூட நம்முடைய கைகளை கழுவி சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நன்மை செய்ய படையுங்கள் என்று சொல்கிறார். நியாயத்தை தேடுங்கள் என்று சொல்கிறார். ஒடுக்கப்பட்டவனை ஆதரியுங்கள் சொல்கிறார். திக்கற்ற பிள்ளைகளை நியாயத்தையும் விதவையும் வழக்கையும் விசாரியுங்கள் என்று சொல்கிறார். இப்படியெல்லாம் சொல்லிவிட்டுட்டு அவர் என்ன சொல்கிறார்? இவைகளையெல்லாம் நம்ம செய்யாமல் தவறுவோம் என்று சொன்னால் வாங்க நான் உங்களோடு வழக்காட போகிறேன் என்று சொல்கிறார். வழக்காடுகின்ற வேளையில் அவர் நம்மோடு கூட ஒரு நீதிமன்றத்திலே நம்ம மீது வழக்கு தொடுக்கிறவராய் காணப்படுகிறார். நியாயாதிபதி அல்ல, நீதியை செய்கிறவர் அல்ல, வழக்கு தொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? நீங்க வாருங்கள் வழக்காடுவோம், உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல மாறும். இதுதான் மிக முக்கியமான ஒரு வார்த்தை. நம்முடைய பாவமானது நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு நிலையா இருந்தாலும் தேவன் நம்மை மன்னிப்பார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு ஒரு பெரிய பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்று சொன்னால், இந்த நேரத்தில் அவர் சொன்னார் அப்படியே ஆகும். இந்த வசனத்தை பார்க்கின்ற வேளையில உங்களுடைய பாவங்கள் சிவேர் என்று இருந்து எப்படிப்பட்டதான ஒரு கொடூரமான ஒரு நிலையில இருந்தாலும் கூட அவை மலையை போல வெண்மையாக்குவேன், பஞ்சை போல நான் மாற்றி வெண்மையாக்குவேன் என்று சொல்கிறார். அதோடு கூட அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல மாறும். அவர் சொல்லி நீங்கள் மனம் திருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இதுதான் இந்த நாளிலே நமக்கு தேவன் கொடுக்கக்கூடியதான ஒரு வாக்குத்தத்த வார்த்தையாய் காணப்படுகிறது. நாம் மனம் திருந்தினால் நாம் தேசத்தின் நன்மையை புசிப்போம். வழக்காடுகிற தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், நம்முடைய பாவங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலும் கூட அவைகளை பஞ்சை போல வெண்மையாக்குவேன் என்று சொல்கிறார். இந்த நாளிலே நாம் சிந்திப்போமா? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனாலே மன்னிக்கப்பட்டதா இருக்கிறதா? அதை நாம் இந்த நாளிலே அலசி இருதயத்தில் ஆராய்ந்து நம்மை நாமே பரிசோதித்து பார்த்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிங்க. எங்களுடைய பாவத்தை குறித்தும் எங்களுடைய செய்கைகளை குறித்தும் வழக்காட ஆண்டவரே எங்களோடு கூட வந்த தேவனே, உம்முடைய அன்பினாலே, உம்முடைய அன்பின் குமாரனுடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே எங்களுடைய எல்லா பாவங்களையும் நீக்கி பஞ்சை போல வெண்மையாக்கி நிறையா இருக்கா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதோடு கூட நீங்கள் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று சொன்னீரே, அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஆசீர்வாதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.